நண்பர்களே, தோழர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஈரோடு மாவட்ட செயலாளர் ஷெகாவருடைய எழுத்துல வந்த பூமிக்கு யார் சொந்தம் இந்த நூலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த நூல் பேசுபொருளை பொதுத்தளத்துல நிறைய உரையாடக்கூடிய எழுத்து. அதுல மாறுபட்ட கருத்தே இல்லை. எப்படின்னா, ரிச்சர்ட் டாக்கின்ஸும் அட்டன்பரோவும் பேசிக்கிறாங்க. ஏங்கல்ஸ், கார்ல் மார்க்ஸ், டார்வின் ஒரு ஒப்பீடு. மனிதர்கள் மட்டும்தான் கற்கின்றார்களா, விலங்குகளும் தானே கற்பிக்கின்றது? இப்படி சுற்றுச்சூழலை ஏற்படுத்தியுள்ள மாற்றங்கள் குறித்து அவ்வப்போது வந்த மிக முக்கியமான கட்டுரைகளுடைய தொகுப்பையும் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாரு. அவருடைய எழுத்தோட சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த புத்தகம் பேசுகிற பொழுது இந்த புத்தகத்தின் வழி அவர் ஒரு தேடலை நடத்தியிருக்கிறார். அந்த தேடல் நமக்குள்ளார அந்த தேடலின் ஆச்சரியத்தை உருவாக்குது. இது புத்தகம் சார்ந்த சிறப்பு. புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை பார்க்கிற பொழுது விலங்குகளும் கற்பிக்கின்றன அப்படின்ற ஒரு உதாரணத்தை சொல்றாருன்னா, அந்த விலங்குகள் கற்பிக்கின்ற சூழல்ல அவைகள் தங்களுடைய உயிரினங்களுக்கு எவ்வாறு அந்த விஷயத்தை போதிக்குது, அந்த தகவலை கொண்டு செல்ல அதுங்க செய்யற அந்த வேலையை அவைகளை ஏதாவது தாங்களை ஏதோ இந்த குழந்தைகளுக்காக கற்பிக்க வந்த தேவதூதர்கள் நினைக்கிறாங்களா? அப்படிலாம் இல்ல. அது கடமைன்னு செய்யறாங்களா? அப்படித்தான் மனிதர்களும் தாங்களோட கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்பிக்கணும். அது கடமை. அந்த கடமை செய்யறதுக்கான வேலைகள். இதுல நம்முடைய அரசுகள் வழங்குற பல்வேறு விருதுகள் இருக்கலாம். அந்த விருதெல்லாம் தாண்டிய ஒன்று, அந்த மாணவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குற அந்த கற்றல்ல இருக்கிற சிறப்பு. இப்படி நம்ம ஒரு உள்ளார ஒரு கருத்தியலை உருவாக்கணும். இப்படியான ஒரு விவாதத்தை உருவாக்குற அந்த கட்டுரை அது. அடுத்ததாக உள்ளார மார்க்ஸ், ஏங்கல்ஸ், டார்வினை பத்தி பேசுற பொழுது, டார்வின் எப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான மனிதர் அப்படின்றத பதிவு பண்றாரு. மார்க்ஸ், ஏங்கல்ஸும் இங்க எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் சில வாதிகள் சில பேர் அவர் ஒரு கடவுளா வழிபடுற மக்கள். ஏன்னா டார்வினிசம் பேசுனது பரிணாமம் பற்றி. ஆனா டார்வினை மற்ற எந்த பொருள் முதலாத்துக்குள்ளாரையும் உள்நுழைஞ்சிடக்கூடாதுன்றக்கா பாத்துக்கிற ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியா டார்வின் கொள்கையை இது இது மட்டும்தான், இதை தாண்டி இது வேற இல்லை, இது எதுவும் எந்த அரசியலும் பேசல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் ஏங்கல்ஸ் மார்க்ஸ் கிட்ட டார்வினை பத்தி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லி அது நமக்கு பெரிய அளவுக்கு நம்முடைய இயக்கவியல் பொருள்மத்தை எடுத்து வரைக்கும் உதவுது அப்படின்னு சொல்றாரு. நம்ம டார்வினத்தை பத்தி தொடர்ச்சியா பார்க்கிற பொழுது அது புரியும் இந்த விஷயங்கள். ஹம்போல்ட் டார்வினுக்கு முன்னாடி இயற்கையை ஆராய்ந்த ஒரு மிக முக்கியமான அறிவியலாளர். அவரை பத்தி ஒரு மிக முக்கியமான கட்டுரை இருக்குது. இந்த கட்டுரை படிக்கிற பொழுது நாம ஹம்போல்ட மிக தாமதமாகவும் அல்லது இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன்னா வருத்தப்படுவோம். தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா தேடி படிக்கணும்னு ஆசைப்படுவோம். இது எல்லாமே இருக்கு அந்த கட்டுரையில. இது எல்லாமே இப்ப புத்தகத்துடைய ஒரு முன்னோட்டமா தான். உள்ளார நல்ல செழுமையான தரவுகளுடைய தகவல்லாம் இருக்கு. ஒரு பூமி வெப்பமாதல் பத்தி பேசணும்னா, அது சுற்றுச்சூழல் அதோட அங்கத்தை பத்தி பேசுறேன். ஒரு சுற்றுச்சூழல் இருக்கிற தீர்வுகளை எப்ப பார்த்தாலும் மக்கள் எளிமைய மக்களை நோக்கி நீங்க அவர்களை குற்றம் உணர்க்கிற இந்த ஆளுகிற அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி எழுப்புறாரு. நீங்க மக்களை தானே குறை சொல்றீங்க. ஆனா கார்ப்பரேட் கம்பெனிகள் செய்யற அந்த வேலையை நீங்க கவனிக்கலையே. அவங்களும் சேர்ந்து தானே அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். சாதாரண மக்கள் தன்னுடைய எளிய பயணத்துல அவன் செய்கிற சிறு சிறு பிரச்சனைகளை பெரிய பிரச்சனைகளா பார்க்குற அரசுகளா இருக்குதுல்ல, அப்படின்றத அந்த விஷயத்த பேசுறாரு. இப்படி புத்தகத்துல பேசுற அனைத்து விஷயங்களும் ஒரு நீண்ட நெடிய ஒரு ஒரு தகவலை உள்ளடக்கியதா இருந்தாலும், அந்த கட்டுரைகள் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. அந்த சுவாரஸ்யம் தொடர்ச்சியா படிக்க உதவுது. ஒரு 12 கட்டுரைகள் உள்ளது. அந்த 12 கட்டுரைகள் நம்ம படிக்கிற பொழுது, நாம நமக்குள்ளார அறிவியல் சார்ந்து என்ன உரையாடல் நடத்துறோம், அந்த உரையாடல்ல நமக்கு ஒரு தகவலா, ஒரு சந்தேகமா ஒரு உரையாடல் இருக்குன்னா, அந்த உரையாடலோட தெளிவு பெறுவதற்கு இந்த கட்டுரை உதவும். ஒரு தேடல் உள்ள மனிதன் ஆரம்பத்துல சொன்ன அந்த விஷயம், நம்மளையும் தேடல் உள்ள மனிதரா மாத்துது. இப்படி அந்த புத்தகத்துல இருக்கிற கட்டுரைகள். இதுக்கு நாராயணி சுப்பிரமணியம் கடல்சார் ஆராய்ச்சியாளர் அவங்க முன்னுரை கொடுத்திருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற மாவட்ட செயலர், தாமியசா மாவட்ட செயலர் கலக்கோணம் ஒரு முன்னாடி கட்டுரையில அணிந்துரை கொடுத்திருக்காங்க.
இவங்களுடைய கட்டுரைகள் இது வந்து இந்த புத்தகத்துக்கு மிக முக்கியமான சாவியா உதவுது. அது உள்ளார நுழையறதுக்கு. இப்படி செக்காவோட எழுத்து வந்து ஒரு புதிய எழுத்தாளர் அப்படின்ற மாரியான தெரியுதல் இல்லாம, அந்த எழுத்து வந்து அறிவியல நுட்பமாகவும், அது அரசியல் தன்மையோடும், அது உரையாடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்த உருவாக்குது. நம்மள மாரி இருக்கிற ஆட்கள் வந்து, அந்த உரையாடல் மேல மேலும் மேலும் வலிமை சேர்த்து, அந்த கருத்துக்கள உள்வாங்கி தொடர்ச்சியா பயணப்பட உதவும். அறிவியல் இயக்கத்தோட செயல்பாட்டர்கள் இந்த புத்தகத்த வாசிக்கிற பொழுது, அவங்க வந்து இது இந்த எளிமையா இத மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுன்றத ஃபீல் பண்ண முடியும். இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா ஹம்போல்ட்ல இருந்து, டார்வின்ல இருந்து, நீங்க வந்து மார்க்ஸ், ஏங்கல்ஸோட ஒரு பின்னி பிணைந்த இது எல்லாத்தையும் சேர்ந்து உள்ளடக்கிய ஒரு மிக முக்கியமான புத்தகமாக பூமிக்கு யார் சொந்தம்? இந்த நேரத்துல தலைப்பு பத்தி சொல்லணும்னா, பூமி யாருக்கு சொந்தம்னு சொல்லல. பூமிக்கு யார் சொந்தம்? ஏன்னா பூமின்றது இங்க இருக்குது. நீங்க உள்ளார வந்தவங்க. வந்தவங்க உங்களுக்குள்ளார சொந்தம் கொண்டாடணுமா கேட்டா, எல்லாருக்கும் எல்லாமே சொந்தம். இங்க இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பூமி சொந்தம். அத பாதுகாப்பா, சிறப்பா நடத்தணும். அதுதான் மிக முக்கியம். பேராசிரியர் வரிதியா பத்திய ஒரு கடல்சார் ஆராய்ச்சியாளர். அவர பத்தி கடல் பயணங்கள் குறித்து நெறைய எழுதியிருக்கிறாரு. அவர பத்தி ஒரு நீண்ட உரையாடல வளர்க்கிற மாரியான அவருடைய புத்தகங்கள தொகுப்பா படிச்சுட்டு, அத ஒரு ஒரு பெரிய தொகுப்புள்ள புத்தகங்கள படிச்சு, அத பிழிந்து நமக்கு தருகிற ஒரு பழச்சாறா குடுத்திருக்காரு. ரொம்ப சுவைக்க சுவைக்க சுவையா இருக்கிற மாரியான ஒரு பேச்சு அந்த கட்டுரைகள் குடுக்குது. பேராசிரியர் வரிதே என்றவர் யாருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த உதவுது. தொடர்ச்சியா கடல்சார் தொன்மைகள பத்தி பேசிட்டு இருக்கிற அந்த மாரியான எழுத்தாளர்களையும் நாம பார்க்க இப்படி உதவும். இப்படி இந்த புத்தகம் சார்ந்து நெறைய நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதனுடைய சாராம்சங்கள ஃபுல்லா புத்தகத்துக்குள்ளார நுழைஞ்சு நீங்க அனுபவிக்கணுன்றதுக்காக தான், அதனுடைய கோரான தகவல மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த புத்தகத்துடைய மிக முக்கியமான வேலைன்னு நெனைக்கிறோம். அந்த வேலைய எங்களால முடிஞ்ச அளவுக்கு, என்னால முடிந்த அளவுக்கு அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தணும். ஏன்னா எங்களான்ற வார்த்தைய சொல்றதுக்கான காரணம், நீங்க வாசிக்கிற அனைவரும் இது அனைவருக்கும் எடுத்துக் கொண்டு செல்லும். இதுதான் இந்த புத்தகத்துடைய கடமையும் கூட. எல்லா எழுத்தும் நம்ம சொல்லுவோம்னா, எல்லா எழுத்துக்கும் அதுக்கான தகவமைப்பு உண்டு. இந்த எழுத்துக்கான தகவமைப்பு செக்கா வந்து தன்னுடைய தேடி தேடி சேகரித்த அந்த எழுத்துக்களுடைய சிறப்பு தான் அந்த தகவமைப்புன்னு சொல்லணும். அந்த வகையில இது அனைவராலும் வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம். இந்த புத்தகம் சார்ந்து ஒரு முன்னோட்டம் சொல்வதற்கு வாய்ப்பு நல்கிய செக்காவிற்கும் மிகச்சிறந்த நன்றிகளை கூற கடமைப்பட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றிகள் தொடர்ந்து.